அதாவது முருகன் என் முப்பாட்டேன் அப்படின்வாரு, அவங்க கையில எதுக்கு வேலு அப்படின்வாரு, பெரியாரை பத்தி ஆஹா ஓஹோன்வாரு, அதுக்கப்புறம் பெரியாரை தூக்கி போட்டு மிதிப்பாரு. இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னைக்காவது யாராவது கேட்டுக்கிறீங்களா, என்னங்க அன்னைக்கு ஒன்று பேசுறீங்களா இன்னைக்கு ஒன்று பேசுறீங்களா அப்படின்னு? அன்னைக்கு வந்தோமா, அன்னைக்கு ஒரு காமெடி ஷோ பண்ணமா, ஜனங்க கை தட்டினாங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு போனோம். நீங்க எப்பதான் ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது இப்பதான் நாங்க படிப்படியா வந்துட்டு இருக்கோம், கூடிய விரைவில் வந்து நாங்க சட்டமன்றத்துல காலடி வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றத்துக்கு போலாம், அதை விசிட்டர் பாஸ் கொடுத்தாங்கன்னா போலாம், அண்ணன் வாங்கி கொடுப்பாரு. அது யார் வேணா போலாம், எப்போ வேணா போலாம். ஆனா ஜெயிக்கணும். இந்த 8% இந்த எலெக்ஷன்ல என்ன ஆக போகுதுன்றத பாருங்க. திமுகவுல இருந்து ஒரு பெட்டி போயிருக்கு இப்ப சமீபத்துல. ஒரு பெட்டி போச்சோ 2 பெட்டி போச்சோ அதெல்லாம் அண்ணன் தான் சொல்லணும். அதனாலதான் இப்ப அண்ணனை சொன்னவனே இவர் அப்படியே துள்ளி குதிக்கிறாரு. ஏங்க பாவங்க, அந்த மனுஷன் ஏதோ திரள் நிதி வாங்கி பாத்தீங்களா, பாவம். நீங்க திருமாவளவனை பேசிட்டு நீங்க ரோட்ல போயிருவீங்க. ஆஹா, எப்படி எடுத்து விடுறாரு பாருங்க. ரோட்ல போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதாவது பாத்தீங்களா, இங்க வன்முறைகள்லாம் வந்து அவங்க தான் பண்றாங்க, ஆனா திமுக மேல பழி விடுதுன்னு அண்ணா அப்படியே எப்படி ஊடகமா சொல்றாரு பாத்தீங்களா. வெறும் புத்தகம் வாங்கினா ஹிந்தி வந்துருமா? யாராவது சொல்லி கொடுக்க வேணாமா? தமிழே ஒரு வாத்தியார் சொன்னாதான் நமக்கு புரியுது. வெறும் புத்தகத்தை இப்ப நான் ஒரு புத்தகத்தை நான் இப்ப 50 ரூபா கட்டி புத்தகத்தை வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஒரு மாசத்துல அண்ணன் ஹிந்தி பேசணும். ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஹிந்தி பேசல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அது குடும்பமா? ஏமா நீ வேற போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி நிக்கிற? கட்சியாவா நடத்தி நிக்கிறாங்க? குடும்பம் தானே நடத்தி நிக்கிறாங்க. குடும்பம் தானே ஆட்சிக்கு இருக்குது. அதனால அவங்கள சொல்லக்கூடாது. சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து சொல்றாரு, நாங்க வந்து ஆட்சி மாற்றத்துக்காக வரல, ஆட்சி முறை மாற்றத்துக்காக தான் நாங்க வந்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓ, அப்ப எப்படி அதிபர் ஆட்சி முறை இவரதான் சொல்லிட்டு இருப்பாங்க, அதிபர் அதிபர் அப்படின்னு. அது மாதிரி அதிபர் ஆட்சி முறை வரணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாரா? முதல்ல பதவிக்கு வரணும், அப்புறம் தான் நீங்க முறையை மாற்றுறீங்களா? இல்ல, அந்த ஆட்சி முறையை மாற்றுறதுக்காக தான் நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம், அதற்காக தான் நாங்க வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப நடக்கக்கூடிய ஆட்சிகள் முறை வந்து சரியில்லைன்னு சொல்ல வராரு. அப்ப வேற என்ன? அண்ணன் காமாட்சி நாயுடு பேசுறது சரியில்லைன்னா அப்ப எது சரின்னு நான் சொல்லணும். நான் சொல்றேன். ஆனா இவரு அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாரு. நீ பேசுறது தப்பு, டுபாக்கூர்னு சொல்லுவாரு. இயற்கை வளங்கள்லாம் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இயற்கைகள்லாம் நாங்க பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவரு முன்னெடுக்கிறாரு இல்லையா? இல்ல, அது மூலமாவும் வேலை வாய்ப்புகளை வந்து நாங்க ஏற்படுத்தி கொடுப்போம். என்ன மாதிரி வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாரு? நீ வந்து வாத்து முட்டை வித்துட்டு வா, அந்த பாலடை கட்டி வித்துட்டு வா, உலகம் பூரா நீ வந்து ஒரு ஆல்பம் எடுத்துக்கின்னு போயிட்டு நீங்க உக்காந்தீங்கன்னு கம்ப்யூட்டர் மூலமா நீ மாடு மேயறத பாரு அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை எவன் செய்வான்? அதெல்லாம் வெளிநாட்டுல இருக்கவன் செய்வான். நம்ம ஆடு மாடு மட்டும் மேய்ச்சினே இருக்கணும், வேற எதுவும் செய்யக்கூடாதா? என்ன அதுலயுமே வந்து படித்தவர்களுக்கு வேலை, படிக்காதவர்களுக்கு வேலை அப்படின்னு படிக்காதவர்களுக்கு நிறைய சம்பளம், படிச்சவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம். சரி, ரைட். அப்ப அந்த படிக்கிறதுக்கு நீ பாட்டுக்கு எல்லாரையும் வந்து ஆல்பத்தை வச்சுக்கின்னு வெளிநாடுகள்ல போயிட்டு பாலடை கட்டியும் முட்டையும் வித்துட்டு வா அப்படின்னா அப்புறம் அந்த பள்ளிகள்ல கல்லூரிகள்லாம் யார் வந்து வாத்தியார் வேலைக்கு வருது? எப்படி படிப்பாங்க? கேட்டா முட்டை விற்கிறதுக்கு படிப்பு வேணுமா அப்படின்னு கேட்பாரு. அவரு ஏதோ அங்கங்க காமெடி பார்த்தீங்களா, காமனோட அப்படிதான் வருது. அண்ணன் காமாட்சி நாயுடு மாதிரி அவரு காமெடி பண்ணின்னு இருக்கிறாரு. டஃப் காம்படிஷன் அண்ணனுக்கு அவரு தான் அப்படின்னு. அதை போய் நீங்க சீரியஸா எடுத்துன்னு வந்து கேக்குறீங்க. ஒவ்வொரு மேடைகளும் வந்து இததான் அவர் குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்மளுடைய இன்னைக்கு இப்படி பேசுவாரு, நாளைக்கு இன்னொன்னு பேசுவாரு. பாத்தீங்களா, அதாவது முருகன் என் முப்பாட்டேன் அப்படின்வாரு, அவங்க கையில எதுக்கு வேலு அப்படின்வாரு, பெரியாரை பத்தி ஆஹா ஓஹோன்வாரு, அதுக்கப்புறம் பெரியாரை தூக்கி போட்டு மிதிப்பாரு. இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னைக்காவது யாராவது கேட்டுக்கிறீங்களா, என்னங்க அன்னைக்கு ஒன்று பேசுறீங்களா இன்னைக்கு ஒன்று பேசுறீங்களா அப்படின்னு? அன்னைக்கு வந்தோமா, அன்னைக்கு ஒரு காமெடி ஷோ பண்ணமா, ஜனங்க கை தட்டினாங்களா அப்படின்னு சிரிச்சுட்டு போனோம். நல்லா குலுங்குறீங்க ஐயா. அவ்வளவுதான். வந்த ஜனம் குந்தணும், அப்படியே வந்து திரள் நிதியா அள்ளி குத்தணும். அதானே உண்மைதான். அவ்வளவுதான். இல்ல, நீங்க அவ்வளோ வந்து விமர்சனம் பண்றீங்க. அவர் கிட்டத்தட்ட ஒரு 8% வாக்கு சதவீதம் வச்சிருக்காரு. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க?
அடுத்து வந்து அது 15 ஆகலாம் 30 ஆகலாம், அப்புறம் ஒரு ஆட்சியை பிடிக்கலாம். என்ன நீங்க சொல்றத பார்த்தா என்னவோ 36% வட்டி பிளஸ் ஊக்கத்தொகைன்னு ஒரு காலத்துல சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி இது இல்ல அவங்க அதுதான் இந்த மாதிரி வந்து நீங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. நீங்க எப்பதான் ஆட்சிக்கு வருவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது இப்பதான் நாங்க படிப்படியா வந்துட்டு இருக்கோம், கூடிய விரைவில் வந்து நாங்க சட்டமன்றத்துல காலடி வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சட்டமன்றத்துக்கு போலாம், அது விசிட்டர் பாஸ் கொடுத்தாங்கன்னா போலாம், அண்ணன் வாங்கி கொடுப்பாரு. அது யார் வேணா போலாம், எப்போ வேணா போலாம். ஆனா ஜெயிக்கணும். இந்த 8% இந்த எலெக்ஷன்ல என்ன ஆக போகுதுன்றத பாருங்க. அப்ப 2026ல கூட வந்து நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துல வந்து காலடி வைக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. 2126லயே கால வைக்க மாட்டாங்க. நீங்க என்ன 2026 கேட்டுக்கிறீங்க? ரொம்ப கான்பிடென்ட்டா இந்த தடவை வந்து பேசிட்டு இருக்காங்களே. அது அவங்க கட்சியினுடைய நம்பிக்கைமா. ஒவ்வொரு கட்சியும் நம்பிக்கையோட தான் இருப்பாங்க. எப்படி எடப்பாடி நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்றாருல, எப்படி இவங்க வந்து நாங்க 200+ அப்படின்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி நாங்க 200+ன்னு சொல்றோம்னா எங்களுடைய நம்பிக்கை அது, உங்களுடைய நம்பிக்கை அது. அது தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும். சார் இப்ப அவரு வந்து உங்க ஆட்சி முறையே சரியில்லைன்னு குறிப்பிட்டிருக்காரு. ஏமா ஆட்சி முறைங்கிறது இதுதான் இவர் வச்சதாம்மா. அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதி கொடுத்ததுமா. அதுவே தெரியாது அவருக்கு. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அம்பேத்கர் இருக்கும்போது ஏற்றி பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டம். மாநிலம்னா எப்படி ஆட்சி பண்ணணும், ஒன்றியம்னா எப்படி ஆட்சி பண்ணணுங்கிறத அவங்க எழுதி வச்சுருக்காங்க. அதைத்தான் இங்கே அதுபடி தான் நம்ம ஆள்றோமே தவிர அதை மாற்றியெல்லாம் ஆள முடியாது. அப்போ இவர் வந்தார்னா அங்கே ஒன்றியத்தில் போய் மறுபடியும் ஆட்சி முறை எப்படிங்கிறதெல்லாம் இவர் சொல்லி அவங்கெல்லாம் மாற்றி எழுதிடுவாங்களா? ஏன் மத்திய அரசாங்கம் கலைஞர் காலம் வரைக்கும் சொல்லி இருந்ததை இவங்க திடீர்னு வந்து ஒன்றியம்னு மாத்தலையா? அந்த மாதிரி எங்கன்னா சீமான் மாத்த மாட்டாரா? உங்களால மாத்த முடியுமோ? உங்களால மாத்த முடியாதுன்னு சொல்லுங்க. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒன்றியத்துக்கும் மாநில மத்திய அரசுக்கும் என்னங்க வித்தியாசம்? மத்திய அரசுங்கிறதுக்கு வந்து நம்மளை எல்லாம் சேர்த்து ஆளக்கூடிய மத்திய அரசு, ஒன்றிய அரசும் அதே தான் அர்த்தம். அதுதான் கலைஞர் சொல்லாதது ஏன் புதுசா நீங்க நாங்க வந்து ஒன்றியங்கிறது அந்தந்த மாநிலங்களை இணைத்து ஆட்சி நடத்துறதுனால நாங்க ஒன்றியம்னு சொல்றோம். அப்ப மத்தியம்னா அப்படி கிடையாதா? மத்தியனாலும் அதுதான். பட் எங்களுக்கு பிடிச்சிருக்கியா? நீங்க யாராவது சொல்றது நீங்க என்ன எங்களுக்கு ஓட்டு போட்டீங்களா இல்ல என்ன போஸ்டர் ஓட்டுனீங்களா? நீங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டுனா இல்லையா கேள்வி கேட்காதீங்க. எனக்கு ஓட்டு இருக்குது இல்ல, அதுதான் என்னோட உரிமை. உங்க உரிமையை வந்து யாருக்கு ஓட்டு போடுறோம் மட்டும்தான் கேள்வி கேட்கணும்ன்றதுக்கெல்லாம் இங்க சட்டம் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அரசியல் சட்டத்தை வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. என்ன வேலையை நான் வச்சுப்பேன், அதுக்கு தானே வந்துக்கிறேன். இதான் என் வேலையை. நாங்க ஒன்றிய அரசு அதுதானே கொடுக்குறோம் துட்டு. இங்க பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க எல்லாருக்குமே முதல்வர். ஒன்றிய அரசு தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க, அத பத்தி எனக்கு ஒண்ணு கிடையாது. உங்களுக்கு வந்து இப்போ மாத்த முடியும் போது என் கண்ண சீமானால மாத்த முடியாதா? இதுக்கு அதுக்கு என்னங்க ஆட்சி முறைக்கும் ஒன்றிய என்ன சம்பந்தம்? நீங்க என்னாச்சு பஞ்சுக்கு? அப்படிதான் பேசுவேன் நானு. என்ன சம்பந்தம் இல்ல. என்ன சம்பந்தம்? யார்கிட்ட சம்பந்தம் பண்ணிருக்கீங்க? யாருக்கு சம்பந்தம் பண்ணிருக்கீங்க? பிஜேபி கூட சம்பந்தம் பண்ணிருக்கீங்க. இல்ல நீங்க வந்து சீமானோட சம்பந்தம் பண்ணிக்கிறீங்க. அதனாலதான் ஆட்சி மாற்றம் சொன்னவர் இப்ப ஆட்சி முறை மாற்றம்னு சொல்லி நிக்கிறாரு. அப்ப ஏதோ செட்டில்மெண்ட் நடந்திருக்குதுன்னு அர்த்தம். இவர் என்ன கேக்குறாரு இப்ப புரியுதுங்களா? இவ்வளவு நாளா ஆட்சியை மாத்தணும், திமுக நகர்த்தணும்னு சொன்னவரு இப்ப ஆட்சி முறைய மாத்தணும்னு சொல்றாரு. அப்படின்னா அப்ப திமுக மாத்தணும்னு சொல்லல. ஒரு பெட்டி போயிருக்கு இப்ப சமீபத்துல. ஒரு பெட்டி போச்சோ 2 பெட்டி போச்சோ அதெல்லாம் அண்ணன் தான் சொல்லணும். அதனாலதான் இப்ப அண்ணன் சொன்ன உடனே இவர் அப்படியே துள்ளி குதிக்கிறாரு. ஏங்க பாவங்க, அந்த மனுஷன் ஏதோ திரள் நிதி வாங்கி பாத்தீங்களா? பாவம். இப்பதான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அவரை பிடிச்சி கண்ணாபின்னான்னு ஏறினாரு. இப்ப பொட்டி போயிடுச்சுன்னு கட்சியில செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க போல இது, நாம பாட்டுக்கு தெரியாம வாய விட்டோமே அப்படின்னு கபால்னு பாவம்ட்டாரு. பாத்தீங்களா? நாங்க பெட்டியெல்லாம் கொடுக்க மாட்டோங்க. எப்படி ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபரா? இல்ல 2 கம்யூனிஸ்ட் கொடுத்தீங்கல்ல. கம்யூனிஸ்டுகள் வந்து எங்க கூட கூட்டணி சார். அவங்க தேர்தல் செலவுக்காக கொடுத்தோம். தேர்தல் செலவுக்காக எத்தனை சீட்ல நின்றாங்க? அதுக்கு வந்து அத்தனை கோடி கொடுத்தீங்க. எத்தனை கோடி கொடுத்தோம்? 10 கோடி கொடுத்தோம். 10 கோடி 15 கோடி. எத்தனை சீட்ல நின்றாங்க? 2 சீட்டு. அப்போ ஒரு சீட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணலாம்? செலவு என்ன ஒரு 1,500 கோடி, 1.5 லட்சம் இல்ல 2 லட்சம் செலவு பண்ணிருப்பாங்க. அப்ப மீதி எல்லாம் என்ன பண்ணாங்க? மீதி எல்லாம் அவங்க கட்டடம் கட்டினாங்களே, ஆபீஸ் கட்டினாங்களே, தேர்தல் செலவு கொடுத்த காசுல வந்து கட்டடம் கட்டுவாங்களா? ஆமா, கட்டடம் நன்கொடையா வச்சு. அப்ப அவங்க கட்டடம் கட்டுறதுக்கு அப்ப தேர்தல் செலவுன்னு சொல்லக்கூடாது. நாங்க நன்கொடைக்கு தான் கொடுத்தோம். அந்த நன்கொடை கொடுத்தோம். நன்கொடைனா அவங்க வெள்ளவே சொல்லியே நீங்க வந்து ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தான் கொடுத்துருக்கோம். நன்கொடைன்னு தான் நாங்க எழுதியிருக்கோம். எங்களுடைய நீங்க எழுதிருக்கீங்க.
இதெல்லாம் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ்ல ஃபைல் பண்ண பிறகுதான் வெளில தெரியுது. அது வரைக்கும் இவங்க வெளியே சொல்லல. எழுதிருக்கோம்ல, அப்புறம் நீங்க எழுதிருக்கீங்க. நாங்க அதிகாரப்பூர்வமா தாங்க கொடுத்துருக்கோம், சட்டப்படி தாங்க கொடுத்துருக்கோம், யாருக்கும் தவறான முறையில தவறா கொடுக்கல. நாங்க ஒன்றும் கருப்பு பணம் அந்த பணம் இந்த பணம்லாம் பேசுறீங்களே, அதெல்லாம் நாங்க பண்ணல. சட்டப்பூர்வமா நாங்க நன்கொடை கொடுத்துருக்கோம், அந்த நன்கொடை ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதையும் அந்த கணக்குல கொடுத்து தான் இன்கம் டேக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஆமா, விசிகாவுக்கு கொடுத்தத கணக்கு காமிச்சிங்களா? விசிகாவுக்கு கொடுத்தது ஏன் கணக்கு காட்டல? விசிகாவுக்கு கொடுத்துருந்தா தானே கணக்கு காட்டுவாங்க. உங்க கம்யூனிஸ்ட் தலைவர் தான் சொன்னாரு, எங்களுக்கு மட்டுமா கொடுத்தாங்க, விசிகா குத்தாங்க பெரிய லிஸ்ட் எல்லாம் குத்தாரு. யாரு? வாங்கினவர் தான் சொன்னவர். ஐயா, வாங்கினவர் தான் சொன்னவர். இங்க பாருங்க, நாங்க கூட்டணியில இருக்கிறவர் தான் சொன்னவர். விசிகாவுக்கு நாங்க கொடுக்கல பணம். அப்ப அவர் சொன்னவரை கூப்பிட்டு ஏன் இது மாதிரி எல்லாம் சொல்றீங்கன்னு கேட்க வேண்டியது. நான் எது கேட்கணும்? நீங்க கேட்காம பண்ணணும். சரி, இப்ப நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. போய் நீங்க போய் அவரை உங்க கூட்டணி தலைவர் தான் சொல்றாரு. அப்ப அவர் போய் சொல்றாருன்னா அவரை வெளில தள்ளுங்க. தைரியம் இருக்கா? அது ஏன் சார், நாங்க எதுக்கு சார் நீங்க பேசுற உங்களை பத்தி போய் சொல்லுவாரு, அதை பார்த்து சும்மா இருப்பீங்களா? நீங்க எங்களுக்கு சும்மா இருந்தீங்கன்னா அப்ப அது உண்மைன்னு அர்த்தம். எங்களுக்கு நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, எங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை? நான் வச்சுக்கிறது இல்ல, பாக்குற ஜனங்க அந்த மாதிரி வச்சுக்கிறாங்கன்னா வம்பா போகும்ல. வம்பா ஒண்ணும் போகாது, வம்பு வழக்கு வராது. நீங்க திருமாவளவனை பேசிட்டு நீங்க ரோட்ல போயிருவீங்க. ஆஹா, எப்படி எடுத்து விடுறாரு பாருங்க. ரோட்ல போனா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அதாவது பாத்தீங்களா, இங்க வன்முறை எல்லாம் வந்து அவங்க தான் பண்றாங்க, ஆனா திமுக மேல பழி விடுதுன்னு அண்ணா அப்படியே எப்படி பூடகமா சொல்றாரு பாத்தீங்களா? திமுக கூட்டணிகளும் எதிர்த்து யாருமே வாயை திறக்க கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. எதுக்குமா பரப்புரை பண்ணணும்? அது பாருங்க, நீங்களே சொன்னீங்க குற்றம் யாரு மீது வேணாலும் சாற்றப்படலாம். நாங்க முறைப்படி பணம் கொடுத்துருக்கோம், நாங்க வருமான வரித்துறையில காட்டிட்டோம், நன்கொடை கொடுத்தோம். நாங்க திருமாவுக்கு கொடுத்திருந்தாலும் நாங்க காட்டியிருப்போம்ல, நாங்க கொடுக்கல, காட்டல. அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் சொல்லல விசிகாக்கு கொடுத்தாங்க, நான் சொல்லல. உங்க கூட்டணியில இருக்க கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் தான் சொன்னார், எங்களுக்கு மட்டுமா கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அவரை பேசிட்டு ரோட்ல நடக்க முடியுமா அப்படின்னு. கம்யூனிஸ்ட் தலைவர் தான் பயப்படணும், நான் பயப்பட வேண்டிய அவசியம். நீங்க எதுக்கு பயப்பட? அவரு தான் சொன்னார். அவரை கேளுங்க, அவரு கேளுங்க. ஏங்க இது மாதிரி திமுக மேலயும் பழி போடுறீங்க, விசிகா மேலயும் பழி போடுறீங்க, சும்மா இருக்க மாட்டீங்களா? நீங்க ஏதோ குத்தாங்க, வாங்கினாங்க, வெள்ள கணக்கு காமிக்கல, ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண உடனே மாட்டிக்கினீங்க, அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம ஒத்துக்குனீங்க. ஏன் மத்தவங்க எல்லாம் கூப்பிட்டு விடுறீங்க? இப்போ அந்த ஸ்கூல்ல பசங்க கடைசி பெஞ்சில் உட்காந்து ஏதாவது சிலுமி சம்பந்தியா வாத்தியார் வந்து அடிச்சாருன்னா, சார் இவனும் தான் சார் சேர்ந்து சிரிச்சான் அப்படின்னு அவனையும் கோத்து விடுவாங்க. அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் பண்ணிவிட்டு வாத்தியார் எல்லாரையும் போட்டு அடிப்பாரு. ஆனா இந்த வாத்தியார் வந்து யாருமே அடிக்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் திமுக கூட்டணி உடைய விடாம வந்து ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கிறீங்களா? ஆமா, வெளியில எல்லா விஷயங்களும் வெளியே சேஃப்டியா என்ன சேஃப்டியா? தேர்தலுக்கான கூட்டணி அவ்வளவுதான். அவங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த கம்யூனிஸ்ட் தலைவர் என்ன பேசுவாரு, விடுதலை சிறுத்தைகள் என்ன பேசுவாங்க, காங்கிரஸ் என்ன பேசுவாங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை. அப்ப காங்கிரஸ்ல பேசுறதுக்கு ஏன் வந்து உங்க இருக்க தலைவர்லாம் வந்து கத்தி நிக்கிறீங்க? வேலுச்சாமி நம்ம அதுல ஊடகத்துல பேசியிருக்காரு. இன்னைக்கு அவர் எப்படி பேசுறாரு, துடிக்க துடிக்க இதயம் வெடிக்க வெடிக்க பேசுறாரு. என்ன இவர் பேசி என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? ஒன்னா பட்டு போன மரத்துக்கு பச்சை தண்ணியை ஊத்துனா அது என்ன துளித்து விட வரப்போதா? மரமே பட்டு போச்சு. இதைத்தான் சொல்றாங்க காங்கிரஸ். பட்டு போன மரத்தை கட்டிக்கின்னு நீ ஏன் அழுவுற? உனக்கு இதை விட வக்கீல்லையான்னு கேக்குறாங்க. நாங்க தான் பட்டு போன மரம் இல்ல, விட்டுடு. நாங்க என்ன இவ்வளவு கழுவி ஊத்துறோம், நாங்க ஒண்ணும் நீங்க கூட வச்சுருக்கீங்களே அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பாருங்க, நாங்க ஒன்னும் அவங்கள கட்டு விலங்கு போட்டு மாட்டி சாவி போட்டு பூட்டி வைக்கல. யாரு வேணாலும் போய் பக்கத்துல உட்காந்துன்னு ஒருத்தன் உங்களை அசிங்கமா பேச, இப்ப நானே ஏதோ ஒரு ஃப்ளோல, நீங்க சொன்னீங்கல்ல ஃப்ளோல வந்திருக்கோம் அப்படின்னு, அந்த மாதிரி நான் ஃப்ளோல ஏதோ பேசி போடுறேன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன இது மாதிரிலாம் பேசினுக்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஏய், நான் அப்படி தான்டா பேசுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் மறுபடியும் பேசுறேன்னா எழுந்து வெளில போன்னு சொல்லுவீங்க. போ சொல்ல தைரியம் இல்லைன்னா அப்ப பாக்குற நீ என்னமா நினைப்ப? நான் இது ஒரு சின்ன பையன், யாரு நானு, இவர் வந்து ஒரு பெரிய மனுஷனை இப்படிலாம் அசிங்கமா பேசினுக்கிறான், இவர் பாட்டுக்கு மெர்சல் ஆயிட்டு உக்காந்து நிற்கிறாரு. அப்போ அந்த சின்ன பையன் கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது போலகுது, அதான் பயந்து நடுங்கி நிற்கிறாரு அண்ணன் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள். நினைப்பீங்களா மாட்டீங்களா? அதுதான் இப்ப எங்க காங்கிரஸ்ல நடக்குது. அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஏறி மிதிக்கிறாங்க. ஆனாலும் இப்போ, அதாவது முதல்ல ஆரம்ப காலகட்டத்திலேயாவது இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிக்கும் போது பெருசா ஒரு ரியாக்ஷன் இருந்தது. இப்ப ரியாக்ஷன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா போயிட்டா
டர் ஏங்க பயம் வந்துச்சு. வேற என்ன? யாருங்க இவங்க? யாருங்க இங்க இருக்கவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கவங்களுக்கு, இங்க இருக்கவங்களுக்கு அதிகாரம் எல்லாம் வேணாம். டெல்லிக்கு ஆனா தான் அதிகாரம். அசிங்கப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அசிங்கப்படுத்தி பாக்குற ஜனங்க என்ன நினைக்கிறாங்க? ஏன் சார் மேல போற காக்கா நம்ம மேல ஆகி போயிடுச்சுன்னா அதுக்காக காக்கா விரட்டி அடிச்சிட்டு இருப்பீங்க? காக்கா விரட்ட வேணாம், அட்லீஸ்ட் அந்த கக்கா போன இடத்துல கொஞ்சம் கழுவி விடணும். அதை கூட விடாம சுத்தி நிக்கிறீங்களே. அதாவது கழுவாம சுத்த மாட்டேன், கழுவிட்டு தான் அது சுத்தம். அப்படியே தானே இருக்குது. ஏங்க அவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்காத ஆளுகள்லாம் இப்படி தாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவானல்ல, இவனுக்கு ஈனவும் தெரியாது நக்கவும் தெரியாது. இந்த பயல்களை கொண்டுட்டு வந்து காங்கிரஸ் போர்வையில போத்திக்கிட்டு பேசுறானுங்க. பேசுறவன் பேசட்டும். எல்லாம் ஒரு காலத்துல வைகோ பேசுறதை காட்டுமா இவனுக்கு பேசுறானுங்க. சத்தம் போங்க சார். அவ்வளவு பேசினவரே கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறோம். இன்னும் எவ்வளவு பேசினாலும் நாங்க கூப்பிட்டு உட்கார வச்சுப்போம். அவங்க எங்களை திட்டுறதும் நாங்க அவங்கள திட்டுறதும் ஜகஜம்தான். ஆமா ஆமா, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஆமாங்க. அரசியல்னா எல்லாம் தான். அரசியல்ங்கிறதே ஒரு சாக்கடை தான். நான் ஒன்னும் அதை வந்து புனிதமான ஒரு நயல் நதி ஓடுதுன்னு நான் சொல்லல. சாக்கடை ஆகாம என்ன ஆகும் தான். அந்த அரசியல் சாக்கடையில ஏன் சார் இன்னும் திமுக பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது எங்க பண்ணி எங்கமா இருக்கும்? எருமை எங்கமா இருக்கும்? அங்கதான் இருக்கும். நீங்க என்ன இதெல்லாம் கேள்வி கேட்டுக்கிறீங்க? நீங்க எதுக்கு அதை போய் கேக்குறீங்க? ஏன்னா நீங்க இளைஞர்களுக்கு தவறா ஒரு உதாரணத்தை காட்டுறீங்க. யாருமே வரக்கூடாது, அரசியல் வந்து ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லி வந்து தவறா வந்து சித்தரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அரசியல். புதுசா யாராவது வந்துட்டா நாங்க என்ன பண்றது? ஆனா அரசியலுடைய பவர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க இளைஞர்களுக்கு எடுத்து பவர் ரொம்ப பவர். நாங்க போட்ட அந்த ஒன்மேன் கமிஷன் போச்சு. அதுக்கப்புறம் மாநில நீதிமன்றம் இது நம்ம சென்னை உயர் நீதிமன்றம் போட்ட அந்த கமிட்டி போச்சு. எல்லாம் டெல்லி உட்காந்துக்கிட்டு ஆட்டி வைக்கிறான். அதிகாரத்தை பூரா டெல்லியில குமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். மாநிலத்துக்கு என்ன அதிகாரம்? ஒன்றும் இல்லை. அதிகாரம் இல்லைன்னா நீங்க எதுக்கு அந்த அதிகாரத்துக்காக இவ்வளவு போராடிட்டு இருக்கீங்க? அதிகாரத்துக்காக மக்களுக்காக போராடுறோம். நாங்க போயிட்டோம்னா அங்க இந்திங்கிற ஒரு விதமான அரக்கம் இருக்கானே. டெல்லி பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் பூரா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். எவனும் அங்க வந்து நிம்மதியான வாழ்க்கை கிடையாது. ரெண்டாவது இங்க வந்து எல்லாருக்கும் சொல்றதெல்லாம் கதை டூப் விட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஒன்றிய அரசுல உட்காந்துக்கிட்டு. புரியுதா? இன்னைக்கு ஊபி ராஜஸ்தான் எல்லாமே எந்த பத்திரிகையும் வர்றதில்லை. அதையும் மீறி 1-2 பத்திரிகைகள் வெளியில வருது. தமிழகத்திலயும் திமுகவுடைய செய்திகள் மட்டுமே நிறைய ஊடகங்கள்ல வந்து அது நிறைய வருது. கட்சியிலும் யார் சொன்னா? அதெல்லாம் இங்க பாருங்க. சில பேருக்கு விரல்ல சுளுக்கு இருக்கு, சில பேருக்கு நாக்குல சுளுக்கு எடுக்கணும்னு சொன்னவர் யாரு? உங்க கட்சியில இருக்கு. நாங்க எடுப்போங்க விரல்ல சுளுக்கு, நாக்குல சுளுக்கு. இந்த விரல இப்படி நீட்டி பேசுறோம். அப்போ ஜனநாயகத்தின் 4வது தூணையும் நீங்க விலைக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கலாமா? நீ எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, யாருக்கு என்ன? ஆத்துல பாஜக வந்துரும், இந்தி வந்துரும் அப்படின்னு. ஆமா ஆமாங்க. இது நேத்து இன்னைக்கு அங்க 1935 இருந்து எங்களை விரட்டிட்டு இருக்கீங்க. நேத்து இன்னைக்கு இல்ல 35. சரி, இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். முதல் தடவை எம்பி ஆகிக்கிறாரு, டைரக்டா அவர் வந்து கேபினெட் மினிஸ்டர் ஆயிட்டாரு அப்படின்னும் போது அவருக்கு ஹிந்தி தெரியும். அதனால அவர் மந்திரி ஆனார். என்னத்துக்கு ஹிந்தி படிச்சீங்க? வெக்கமா இல்ல? இன்னும் ஹிந்தி வந்துரும் உங்க வீட்லயே ஹிந்தியை கூப்பிட்டு வச்சிருக்கீங்க. படிச்ச பள்ளிக்கூடத்துல ஹிந்தி செகண்ட் லாங்குவேஜ். ஏன் அங்க போய் படிச்சீங்க? ஏன் செகண்ட் லாங்குவேஜ் வேற ஏதாவது எடுத்துக்கிறது? பிரெஞ்சு எடுத்துக்கிறது? இருங்க பிரெஞ்சு எடுத்துக்கிறது. ஏன் வந்து தமிழக அரசாங்கத்தோட கல்வித்துறையில படிக்கிறது? நல்லா பணம் இருக்கவங்க, இவங்க குடும்பத்துல இருக்கவங்க மட்டும் ஹிந்தி படிச்சுட்டு போவாங்க. படிச்ச உடனே நேரா எம்பில இருந்து நேரா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருவாங்க. இதுல சொல்றாங்க அவருக்கு ஹிந்தி தெரியும். ஏன்னா நீங்க எல்லாம் புதுசா ஹிந்தி கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு நீங்களும் வந்து எனக்கு ஹிந்தி தெரியுங்க, எனக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுங்க வந்து நிக்க கூடாது. இல்ல கியூல ஒரு பையன் ஹிந்தி கத்துக்க கூடாது. மொத்தமே எங்களோட போட்டிக்கு வரக்கூடாது. எல்லாம் அப்படியே தமிழ் படிச்சு அங்கேயே உட்காந்து யாருக்கும் ஹிந்தி கிடையாது. பணம் இருக்கவனுக்கு மட்டும்தான் ஹிந்தி. நாங்க நடத்துற ஸ்கூல்ல நாங்க ஹிந்தி சொல்லி கொடுப்போம். காசு லட்சமா கட்டு, இங்க கொண்டு வந்து கொட்டு நோட்டு, அவனுக்கு நான் ஹிந்தி கத்து கொடுக்குறேன். ஏழப்பாழ நீ ஹிந்தியே படிக்க கூடாது. நீ எல்லாம் முன்னுக்கு வந்துட்டியானா என்ன பண்றது? நீ அங்கேயே கடா. நீ கடைசி வரைக்கும் எனக்கு வந்து பல்லக்கு தூக்கின்னு ஓட்டு போட்டுக்கினே இருக்கணும். நீ எல்லாம் வந்து ஹிந்தி படிச்சு மேல வந்துட்டியானா அப்புறம் எவன் பல்லக்கு தூக்குறது? நாளைக்கு என்னோட வந்து மந்திரி பதவி போட்டி போடுவியா? நீ ஓரமா போய் உட்காரு. இதுக்கு பேர் என்னது?
என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு பேர் என்னது? சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் கிடையாது, வெக்கக்கேடு. யாருக்கு வெக்கக்கேடு? உங்களுக்கு தான் வெக்கக்கேடு. உங்களுக்கு தான் வெக்கக்கேடு. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாது. எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்திக்கு வால் பிடிக்கிறீங்க. யாரு? நான் வால் பிடிக்கிறேன். நீங்க தான் வால் பிடிக்கிறீங்க. எதுக்கு போய் படிச்சீங்க ஹிந்தி? வெக்கமா இல்ல? நானா போய் படிக்கிறேன். ஏன் உங்க கட்சியில இருக்கறதா போய் படிச்சாரு? ஏன் படிச்சீங்க? ஏங்க அவன் இஷ்டங்க. ஹிந்தி வந்து அவன் நாங்க இவங்க குடும்பத்துல படிச்சா அவன் இஷ்டம். மத்தவங்க எல்லாம் படிச்சா நீ ஏன் படிக்கிற? திணிக்கிறாங்க சார். கேட்க மாட்டேன். இதுக்கு பதில் சொல்லுங்க. ஹிந்தி நீங்களும் படிங்க, நானும் படிக்கிறேன். ஹிந்தி படிக்கணும். நாங்க ஒண்ணும் தடுக்கல. நான் என்ன வந்து உங்கள மாதிரி கட்சியில இருக்கேனா ஹிந்தி படிக்கிறதுக்கு? பாருங்க, உங்க கட்சிக்காரங்க தான் ஹிந்தி படிச்சிட்டு இருக்காங்க. நாங்க சொல்றது என்னன்னா ஹிந்தி யார் வேணாலும். நான் ஒண்ணும் உங்க கட்சியில இல்லங்க, அதனால எனக்கு ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹிந்தி படிக்கிறதுல நாங்க யாரையும் நாங்க வந்து தடை பண்ணல. ஹிந்தி படிக்கட்டும், அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எங்களுக்கு வந்து தமிழ் மந்திரி பதவி குத்துனாங்க. அது நாங்க வாயை மூடின்னு இருப்போம். பாருங்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்க ஹிந்தின்னு பேசிட்டு இருக்காங்களே, இன்னைக்கு இவ்வளவு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே, அந்த இந்திய திணிச்சது யாரு? காங்கிரஸ். இன்னைக்கு யாரோட கூட்டணியில இருக்காங்க? நாங்க அவங்கள திட்டுவோம், அவங்க அவங்கள திட்டுவாங்க. நாங்க அவங்கள கழுவி ஊத்துவோம், அவங்க எங்களை கழுவி ஊத்துவாங்க. இந்திய திணிச்சது அவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். கச்சத்தீவை தாரவாத்தது அவங்க தான் சொல்லுவோம். கல்வியை வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தது அவங்க தான் சொல்லுவோம். ஆனா வெக்கமான சூடு சரண ஒண்ணு இல்லாம அந்த 3% ஓட்டுக்காங்க ஓட்டு சேர்ந்து நாங்க இந்தி எதுக்கல சார். இந்தி திணிப்பத்தான் சார் எதுக்குறோம். நீங்க ஒண்ணுமே புரியாம பேசுறது. எது திணிப்பு எனக்கு சொல்லுங்க. எது திணிப்புனா மணி ஆர்டர் ஃபாரத்துல இருந்து எல்லா நடைமுறை எல்லாத்தையும் வந்து இந்திய பிரிண்ட் பண்ணி அனுப்புறீங்களே. இப்ப அந்த பொண்ணுக்கு ஹிந்தி தெரியுமா? அப்ளிகேஷன் ஃபுல்லா பண்ண எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஏன் அதுல தமிழே இல்லையா? இல்லையா? அதானே இப்ப நான் என்ன கேக்குறேன், எல்லாமே ஹிந்தியில வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு போராட்டம் பண்ணி பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்ட பின்னாடி இதெல்லாம் சும்மா அழக கூடாது. இதெல்லாம் அழக கூடாது. ஹிந்தியில இருக்கலாம். எல்லா அது பாருங்க, எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. எல்லா மாநிலத்திலயும் அதை நாங்க போராட்டம் பண்ணி தான் பார்லிமெண்ட்ல நாங்க போராட்டம் பண்ணல சார். சும்மா ஹிந்தி கிடையாது பேசாதீங்க. நீங்க போய் பேசுறீங்க. நாங்க பேசி நாங்க தான் வாங்குறோம். அந்த மாநில மொழிகள்ல இருக்கணும் சார். போய் சொல்ல கூடாது. அந்த மாநில மொழிகள்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாநில கிடையாது. அது ஆல்ரெடி அப்படிதான் இருந்தது. புரியுதுங்களா? இங்கிலீஷ் அதுல கம்பல்சரியா இருந்தது. இங்கிலீஷ் கம்பல்சரியா இருந்தது. இங்கிலீஷும் தமிழும் தான் சார் இருந்தது. இது வந்து நேரு நமக்கு கொடுத்த ஒரு தக்கிது சார். அவர் என்ன பண்ணாரு? இருமொழி கொள்கை. அதாவது இங்க வந்து இந்தியை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கும் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப மணியாடு ஃபார்ம்ல இங்கிலீஷ் இருந்ததுல, நீங்க தான் இங்க எல்லாரும் இங்கிலீஷ் படிக்கிறீங்களா? அப்படியே இங்கிலீஷ்ல ஷேக்ஸ்பியரோட உட்காந்து போட்டி போடுறவங்கல்ல, அப்புறம் இங்கிலீஷ்ல ஃபில் அப் பண்ணிட்டு போங்க. அது ஏன் சார் உங்களுக்கு வலிக்குது? நாங்க அதத்தான் நான் கேக்குறேன். இங்கிலீஷ்ல இருக்குதுல ஃபில் அப் பண்ணிட்டு போங்கன்றேன். இங்கிலீஷ் இங்க பாருங்க, எங்க தாய்மொழி தமிழ். தமிழும் இருக்கணும், ஆங்கிலமும் இருக்கணும். ஏன் ஆங்கிலம் இருக்கணும்? வேணா இந்தியா வச்சு ஏன் ஆங்கிலம் இருக்கணும்னு கேக்குறேன். இதத்தான் நானும் சொல்றேன். சொல்றீங்கல்ல, இங்கிலீஷ் என்பது உலகம் பூரா உலகத்துல டெய்லி வந்து நம்ம வந்து அமெரிக்காக்காரன், ஆஸ்திரேலியாக்காரன் இவனோட தான் வந்து காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கிலீஷ் இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. பாருங்க, இன்னைக்கு இங்க இருக்க அத்தனை பேரும் நார்த்ல இருந்து வந்து ஹிந்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த காய்கறி கடை வச்சிருக்கவங்களா அவங்கள வேலைக்கு கத்துக்குன்னு இவங்க ஹிந்தி கத்துக்குன்னு, அரே பாய் இதராவோ ஏ டொமாட்டர் 10 ரூபாய்க்கோ அப்படின்னு ஏதோ சொல்லி நிக்கிறாங்க. இவர் சொல்றாரு, இப்ப சொல்றாரு ஹிந்தி 3வது மொழியா இருந்துட்டு போட்டோம்னு. அதைத்தானே சொல்றோம். ஸ்கூல்ல ஏன் கொடுக்க மாட்டாங்க? நாங்க என்ன சொல்றது? கட்டாயப்படுத்துறது பாடத்துல இருக்கட்டும். 3வது தாங்க நானும் சொல்றேன். இருங்க. அப்போ விருப்ப பாடமா இருக்கட்டும் அப்படின்னா உங்க தயாநிதி மாறன் அவர்கள் வந்து விருப்பப்பட்டு அவரா இந்தி எடுத்துக்கினாரு. அவருக்கு மட்டும் விருப்பம் இருக்குது, ஏழை பாழைகளுக்கு கிடையாது. பணக்கார வீட்டுல கோடீஸ்வரர் வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் விருப்பம், ஏழை வீட்டுல இருக்கவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க யாருங்க முடிவு பண்றதுக்கு? இங்க பாருங்க, ஏழை தாங்க. என் பையனுக்கு ஹிந்தி படிச்சான், அவன் செகண்ட் லாங்குவேஜ். பாத்தீங்களா? ஏன் செகண்ட் லாங்குவேஜ்? தேர்ட் லாங்குவேஜ் எடுக்க வேண்டியது தானே. இப்ப புரியுதுங்களா நான் ஏன் சொன்னேன்னு? இவர் என்ன சொன்னாரு, நீங்களும் ஹிந்தி படிக்காரு. நான் திமுக காரன் கிடையாது, அதனால நான் ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தான் படிக்கிறீங்க. இப்ப அவரே ஒத்துக்கினாரு பாருங்க, என் பையன் ஹிந்தி படிச்சான். ஆமாங்க, இவங்க பசங்க எல்லாம் ஹிந்தி படிப்பாங்க. எப்படிங்க? தனியார் பள்ளியில படிச்சீங்களா இல்ல அரசு பள்ளியில படிச்சீங்களா? தனியார் பள்ளியில. அரசு பள்ளியில இருக்கவனுக்கு ஹிந்தி கிடையாது, ஏழை பாழைங்களுக்கு ஹிந்தி கிடையாது, பணக்காரன் வீட்டுல இருக்கவனுக்கு மட்டும்தான் ஹிந்தி. இது என்ன? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏங்க காசு கொடுத்து படிக்கிறானுங்க. அதத்தான் சொல்றேன். பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் மாடிக்கு வர வேண்டும்னு பாட்டு பாடினாங்க. மாடி வந்து பணக்காரங்களுக்கு மட்டுமா அப்படின்றதுக்காக அந்த பாட்டு பாடினாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு மாடி என் வீடு மாடி வீடு தான் எடுத்துக்கிட்டு எனக்கு ஒரு வீட. அப்போ ஏழைகளுக்கு கிடைக்காத இந்தி பணக்காரர்களுக்கு மட்டும் கிடைக்கிற இந்தி, அது தேவையா? அப்ப இனிமே தமிழ்நாட்டுல இந்தியே இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், இப்போ
இந்தியே இருக்கக்கூடாது. அதுனா 3வது மொழி, 2 மொழி போதும். இருமொழி கொள்கை தானே நம்முடைய கொள்கை. 2 மொழி போதும், தமிழ் இங்கிலீஷ். எதுக்கு நீங்க இந்தியா கொண்டாந்து விருப்ப பாடம்னு சொல்றீங்க? சொல்லவே கூடாது. 2 மொழி தான், அதுக்கு மேல யாரும் பேசக்கூடாது. என்னவா சொல்ல முடியுமா? இல்ல, என்ன அரசியல் என்ன அரசியல் பேசுறீங்க? உங்கள மாதிரி மட்டமான அரசியல் பேசல. பாடங்கிறது இங்கே ஸ்கூல்லயே உண்டுங்க. எங்க உண்டு? எல்லா ஸ்கூல்லயும் உண்டு. எந்த ஸ்கூல்ல? தனியார் பள்ளியில, அரசு பள்ளியில? அதான் நான் கேக்குறேன். அரசு பள்ளியிலும் வந்து விருப்ப பாடம் இருக்கட்டுமே அப்படின்னு தான். இருமா, இங்க இவங்களோட கொள்கை என்ன? இருமொழி கொள்கை தானே. உங்க கொள்கை இருமொழி கொள்கை தான். அப்புறம் அதைத்தான் நானும் சொல்றேன். தனியார் பள்ளியில மட்டும் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நீங்க நடத்துறீங்க. மும்மொழி கொள்கையை வச்சாதான் நாங்க தான் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பள்ளிக்கூடம் நாங்க. அட்லீஸ்ட் நீங்க நடத்துற பள்ளியிலேயாவது உங்க கொள்கையை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றேன். கொள்கையை காசுக்காக வித்து போட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசினா அப்புறம் இத்து போன பையன் தான் நினைப்பாங்க. தனியார் பள்ளின்னா ஏதோ 1-2 பேர் ஏதாவது ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பான், காலேஜ் 1-2 பேரா? அப்புறம் எத்தனை நாள் லிஸ்ட் கொடுங்க சார். இப்ப நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்றேன், எடுத்து பாருங்க எங்க இருக்குது அப்படின்னு. எங்க உழைக்கிறான், சம்பாதிக்கிறான், வேலைக்கு வாழ போடுறான், காலேஜ் வச்சிருக்கான், ஸ்கூல் வச்சிருக்கான். இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் ஸ்கூல் வைக்கிறத பத்தி தப்பு சொல்லல. இருமொழி கொள்கைன்றது கட்சியுடைய கொள்கை. அந்த கொள்கையை மீறி மும்மொழி கொள்கை. நம்ம வீட்டுல இருக்கவங்களே போயிட்டு இருமொழி கொள்கையை மீறி எனக்கு விருப்ப பாடம் நான் விருப்பமா எடுத்து படிச்சேன். எப்படி கோடீஸ்வரங்களுக்கு மட்டும் விருப்பமா இருக்குது இந்தி, ஏழைகளுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். சொல்றதுக்கு வாய் கூசல இருக்கு. யாரு ஏழைய வந்து படிக்க கூடாது, பிரைவேட்டா படிக்க கூடாதா? இதான் இந்தி பிரச்சார சபான்னு வச்சு அதுதான் காசை கொடுத்து அதுதான் இந்தி பிரச்சார சபாவுக்கு என்ன காசு கொடுக்குறோம்? இந்தி பிரச்சார சபா ஃப்ரீ தான். 50 ரூபாய் 60 ரூபாய் அந்த போஸ்டல் சார்ஜ் தான். நான் சொல்லிட்டாமா, உன்ன கேட்டார்ல லூஸ் ஆயா நீ அப்படின்னு, அந்த வார்த்தையை கேட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த டிபேட் மாதிரி ஆயிரும். அதனால நான் வந்து இதுவா இருக்கேன். ஏங்க வெறும் புத்தகம் வாங்கினா ஹிந்தி வந்துருமா? யாராவது சொல்லி கொடுக்க வேணாமா? தமிழே ஒரு வாத்தியார் சொன்னாதான் நமக்கு புரியுது. வெறும் புத்தகத்தை இப்ப நான் ஒரு புத்தகத்தை நான் இப்ப 50 ரூபா கட்டி புத்தகத்தை வாங்கி வந்து கொடுக்குறேன். 1 மாசத்துல அண்ணன் ஹிந்தி பேசணும். 1 மாசத்துக்கு அப்புறம் ஹிந்தி பேசல, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பாருங்க, 1 ரூபா கட்டினா ஆப், இங்க என்னமோ ஒரு ஆப் வருது. ஆப்புக்கு இப்பெல்லாம் எனக்கு வேணாமா, அவங்களே கிளாஸ், நான் புத்தகம் வாங்கி வந்து கொடுக்குறேன். 1 மாசத்துல நீங்க ஹிந்தியில பேசணும். அடுத்த டிபேட் ஹிந்தியில தான் வச்சுக்கிறோம். ஹிந்தி தெரிஞ்ச ஒரு வாத்தியாரை நான் கூட்டி வந்து படிக்கணும். ஏக் இண்டிபெண்டன்ட் கோ பண்டிட் கோ பேஜ்தா ஹூ. அது எஸ்சி சார் ட்ராமால ஒரு டயலாக். பாருங்க. ஆமா, ஹிந்தி படிக்கலன்னு சொல்லிட்டு எஸ்சி சார் ட்ராமா டயலாக்னு சொல்லிட்டேன். நல்லா காது கொடுத்து கேட்கணும். அது பாருங்க, என்னெல்லாம் நீங்க வந்து கிறுக்குப்படி போட முடியாது, புரியுதுங்களா? ஏன்னா நான் கொள்கையில கன்சிஸ்டன்டா இருக்கேன். உங்களை மாதிரி எல்லாம் கிடையாது இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேசுறதுக்கு. இங்க பாருங்க, எங்க வீட்டுல காரமாக்கோ ஹிந்தி தான். அவங்க எல்லாம் ஹிந்தியில எம்ஏ படிச்சவங்க. பாத்தீங்களா? சரி, இவங்க ஹிந்தி எம்ஏ படிப்பாங்க. ஆனா ஏழை வீட்டு பசங்க ஹிந்தி படிக்க கூடாது. நாங்க தமிழுக்கு தான். அதுதான் சொல்றேன், உங்களுக்கு மட்டும் ஏன் விருப்பம், ஏழைகளுக்கு அது விருப்பம் இல்லையா? கேட்டு பாருங்க. நாங்க தமிழுக்கு முதல் மரியாதை, அடுத்த மொழிகளுக்கு அடுத்தடுத்து தான் மரியாதை. ஆங்கிலம் தமிழ் ரெண்டும் தான் எங்களுக்கு தேவை. எப்படி என்னென்ன தேவை உங்களுக்கு? தமிழும் ஆங்கிலமும் தேவை. தமிழ் 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 தமிழ். ஐயா, நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்க வேணாம் ஐயா. நான் பேச்சு மொழியில தான் பேசுவேன். நீங்க இலக்கிய மொழி. இலக்கிய மொழியில தமிழின் சிறப்பெழுத்துன்னு சொல்லுவாங்க. உலக மொழிகளிலேயே ழகரம்னு. அதுவே இங்க தகராறாகுது. இவர் தான் வந்து தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க அப்படின்னு போர்டு வச்சா போதுமா, பேரு வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பாங்க. போர்டு மட்டும் வச்சா போதுமா? எல்லாம் இன்னைக்கு தனியார் பள்ளி ஆயினுக்குது. அங்க யாரும் தமிழை படிக்கிறது கிடையாது. இங்க டிபேட்ல எல்லாம் வந்தாங்க, நான் எதுக்கு இங்க தமிழ் படிக்கணும்? பஸ் போர்ட்லயே இங்கிலீஷ்ல தான் இருக்குது. என்னால என் வேலைக்காரி கிட்ட தமிழ்ல பேச முடியும். நான் எதுக்கு தமிழ் படிக்கணும் அப்படின்னு கேட்கிற ஒரு தலைமுறையா வளர்த்து வச்சுக்கிறோம். இவர் சொல்றாரு தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க அப்படின்னு. யாரோ சொல்லிட்டாங்க போல இருக்குது. போர்டு வச்சா பாத்தீங்களா, சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது. நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு இங்க ஒரு சின்ன போர்டு ஒண்ணு வச்சிருமா, கொசுக்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு. ஏன்னா போர்டு வச்சா தமிழ் வளரும் அப்படின்னா போர்டு வச்சா கொசு வராது. என்ன கரெக்டா? இல்ல, உங்களுக்கு ரொம்ப கொசுத்தனம் ரொம்ப ஜாஸ்தி தான். குசும்பு இல்ல, கொசும்பு. கொசும்பு அதான். ஆமா, அது கொசும்பு. இப்ப கொசு என்னவா? தமிழை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? என்ன பண்ணல? ஒரு தலைமுறையா தமிழ் தெரியாம படிச்சு நிக்குது. யார் சொன்னா? டிபேட்ல எல்லாம் போய் பாருங்க, கழுவி ஊத்துறாங்க. ஆமா, இப்ப என்ன திருத்துறீங்கல்ல, இது மாதிரிதான். எது? நாங்கெல்லாம் அந்த காலம். ஆமா, எந்த காலம்? அதெல்லாம் இறந்த காலம், நல்ல காலம். நல்ல காலம். ஆமா, உங்க காலம் இல்ல. நான் பட்சி முடிக்கும் போதுதான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி முடிகின்றது. நான் படிச்சது முழுக்க அவரு ஆட்சி காலத்துலதான். ஓ, ஆமா. ஏன்னா நாளைக்கு வந்து இவர் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு. ஏன்டா பச்சை அப்படின்னு.
எஸ்கேப் ஆயிட்டேன் நல்ல காலம். அது திராவிடம் தானே. எது எம்ஜிஆர் ஆட்சியும் திராவிட ஆட்சி தானே. நீங்க சொல்லிக்க வேண்டியதான், எல்லாத்தையும் திராவிடம்னு சொல்லிக்காங்க. அதான் இப்ப சொல்லலையா, இதே காமராஜர் ஆட்சி அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு போலையா, அதையே கழுவி ஊத்தின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் திராவிட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அப்ப அதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு முன்னேறிக்குன்னா அதுக்கு காரணம் எம்ஜிஆர் ஜெயலலிதா. அதையும் சேர்த்து சொல்லுங்க, நாங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுவும் திராவிட ஆட்சி தானே. இல்ல நாங்க சேர்த்து தான் சொல்லுவோம். நீங்க என்ன சேர்த்து சொல்றது? யார் சேர்த்து சொல்றாங்க? நாட்டுல குடியாரனா மாத்தினதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா தான். டாஸ்மாக கொண்டு வந்து ஆமா, நாங்க தான் வந்து எல்லாரையும் திருத்திட்டோம். டாஸ்மாக இழுத்து மூடி விட்டோம் பாருங்க. மஸ்துக்கு மூடணும். அதை அதிகரிக்க செஞ்சிருக்கீங்க நீங்க. யார் சொன்ன அதிகரிச்சிருக்கோம்னு? கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில தான் அங்க நிறைய அப்ப வந்து ஊழல் நடந்துச்சு. நாங்க ஊழலை கட் பண்ணி நேர்மையா கணக்கு பாடி கரெக்டா கணக்கு கொண்டு வந்ததுனால ஊழல் இல்லாத மது விற்பனை செய்யறதுனால எங்களுக்கு ஊழலை கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆமா, கேஸ் போட்டீங்களா? அந்த கேஸ் எல்லாம் போட்டு அடைச்சாச்சு. பணி நீக்கம் பண்ணியாச்சு. எங்க போட்டீங்க? யார் மேல கேஸ் போட்டீங்க? யார் மேல கேஸ் போட்டீங்க? எங்க டிபார்ட்மெண்ட் என்கொயரி முடிச்சு டிபார்ட்மெண்ட் தாங்க பண்ணோம். அரசு ஊழியர் தான். அதிமுக யாரும் கிடையாது. அதனால அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றதுக்கு இங்க ஒத்துருக்கு அருகதை கிடையாது. யாராவது சொன்னாங்க அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஊழல் கட்சி என்னங்கப்பா, நான் தான் சொல்லிட்டேன்னு. அரசியல் என்பதே ஊழல் தான். அது உங்களையும் சேர்த்தா என்னையும் சேர்த்துக்கோங்க. யாரு உங்க கட்சி? ஆமா, எங்க கட்சி ஊழல் அற்ற கட்சி. அரசியல் கட்சினாலே ஊழல்னு சொல்றீங்க. அப்ப அரசியல் கட்சி அது குடும்பமா? ஏமா நீ வேற போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு கட்சியாவா நடத்திட்டு இருக்காங்க? குடும்பம் தானே நடத்திட்டு இருக்காங்க. குடும்பம் தானே ஆட்சிக்கு இருக்குது. அதனால அவங்கள சொல்லக்கூடாது ஊழல். ஏமா வேற கேள்வி கேளுமா. அவருக்கு இப்போ தண்ணியை குடிச்சிட்டே பேசுவாருமா சார். இப்போ அதாவது இவங்கெல்லாம் வந்து வெறும் ஒரு டீ தண்ணி குடிச்சிக்கினே வந்து பண்ணுவாங்கன்னு பரவாயில்ல. அவரோட ஒரு படி மேல போயிட்டேன். வெறும் தண்ணியை குடிச்சிக்கினே நான் வந்து ஆத்து நாத்தின்னு நீங்க ஆத்துங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தை பிறந்ததுக்கு அப்புறம் எந்த கட்சிக்கு வந்து வழி பிறக்கும் நினைக்கிறீங்க நீங்க? ஐயாட்ட கேளு, விளக்கமா விளக்குவாரு சார். இதை பத்தி உங்களோட கருத்து? தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து டோல்கேட்ல வழி திறக்கும், வீட்டு வாசப்படியில வழி திறக்கும், இந்த கிரில் கேட்டில் கிரில் திறக்கும். ஆனா பனையூர்ல திறக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால தை பிறந்தால் வழி பிறக்கும். ஓபிஎஸ் கூட சொல்லிக்கிறாரு, ஏதோ சாமி கூட போய்க்கிறாரு. அப்போ போய் கேட்டுக்கிறாங்க, என்னன்னு கேட்டவொடனே தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏங்க அது சினிமா டைட்டிலுங்க. அது எவ்வளோ காலத்து பழைய படம். என்னன்னு இன்னும் அதையே சொல்லி நிக்கிறீங்க. புச்சா ஏதாவது சொல்லுங்க. இல்ல எந்த கட்சிக்கு வழி பிறக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இனிமே தான் பிறக்கணுமா? அப்ப இது வரைக்கும் வந்து இனிமே தான் வழி பிறக்கணும் அப்படின்னா அந்த கட்சி உருப்படும் நினைக்கிறீங்க நீங்க? அதான் ஏற்கனவே எலெக்ஷன்லாம் மும்முரமா போய் நிற்குது. இதுல வந்து நாங்க தை மாசம் வரைக்கும் உட்காந்துருக்கிற பாயிண்ட் வரட்டும் வழி பிறக்கும் அப்படின்னா அது உருப்படாது. அதனால வழி வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்க அதை விட்டு தள்ளுங்க. சரி, இதை பத்தி நீங்க? ஏமா ஒரு பழமொழிமா, அது தை பிறந்தால் வழி அதை போய் நீ கிழமொழி கிட்ட கேட்க. அது வந்து இதை சொன்னோம்னா அது கூட அவர் சொல்லுவாரு. அதாவது 2 விதமான சூரியனுடைய உதயம் இருக்கு இல்லையா? ஒன்னு தெற்கு பக்கம் சாஞ்சிருக்கும், ஒன்னு வடக்கு பக்கம் சாஞ்சிருக்கும். சூரியன் கூட சாஞ்சுதான் இருக்குது போல. இப்ப வந்து அது வந்து 2 விதமான இது சொல்லுவாங்க. அது இந்த இது தை பிறந்த உடனே மறுபடியும் வடக்கு பக்கம் வந்துடும். இப்போ தெற்கு புறமா போயிட்டு இருக்கு, வடக்கு புறமா வந்துடும். அது தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அது உத்தராயணம். உத்தராயணம். ஆமா, உத்தராயணம் தர்ஷாயனம் சொல்லுவாங்க. தர்ஷாயனம் இல்ல தட்சிணாயனம். தர்ஷனாயனம். தர்ஷனாயனம் இல்ல தட்சிணாயனம். தர்ஷனாயனம் தட்சணை இல்லங்க. அதான் தெற்கு வடக்கு தான். அது ஹிந்தி வார்த்தை. அது வேற ஒண்ணு. உங்க குடும்பமே ஹிந்தி குடும்பம். சான்ஸ்கிரிட் ஹிந்தி கூட இல்ல, அது சான்ஸ்கிரிட் வார்த்தை. சான்ஸ்கிரிட் இல்ல, சாம்சங் இல்ல, சும்மா இருங்க. என்ன இல்ல அப்புறம் என்ன தமிழ் வார்த்தை? அது உதய சூரியன்றதே தமிழ் வார்த்தை கிடையாது. சூரியன்றதே தமிழ் வார்த்தை கிடையாது. இவர் பேசுறாரு, அது தமிழ் வார்த்தையான்னு கேக்குறாரு. அது வரும்போது சில மாற்றங்கள் கண்டிப்பா வரும். அதாமா, சூரியன் வடக்கு நோக்கி போகுது இல்ல, வடக்கு உச்சம் பெறுகிறது. அப்போவாது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வழி பிறக்கும் எடுத்துக்கலாமா? வடக்கு நோக்கி போகும்போது வடக்கு உச்சம் பெறுகிறது. அப்புறம் என்ன அர்த்தம்? பாசக உள்ளே வருகிறதுன்னு அர்த்தம். அண்ணன் சொல்றாரு, தெற்கின் ஆதிக்கம் குறைந்து வடக்கின் ஆதிக்கம் அதிகரிக்கின்றது. எப்படி சோகா சொன்னார் பாருங்க. ஆரம்பத்துல சொன்னாரு நான் ஜோசியன் இல்லை அப்படின்னு. அண்ணா நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அப்படியே சோகா அப்படியே போற போக்குல போட்டு தள்ளிட்டு போயிட்டாரு பார்த்தீங்களா ஜோசியம். அண்ணாமலை அவர்கள் வந்து 2026 தேர்தல் வந்து ஒரு சாதாரண தேர்தல் கிடையாது, வித்தியாசமான தேர்தல். ஏன்னா 4 முனை போட்டி சந்திச்சே வந்து பல ஆண்டுகள் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இதை வந்து நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இன்னொரு முனை எங்க இருக்குதுன்னு பாக்குறேன் நான். என்டிஏ ஒரு பக்கம் இருக்கா, திமுக ஒரு பக்கம் இருக்கா, தாவேகா ஒரு பக்கம் இருக்கா, இன்னொரு பக்கம் என்ன இருக்கு?
ஏங்க 8.2% வச்சிருக்காரு அவர் கட்சியா அந்த மாதிரி 8.2 2.8 ஆயிரம் விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு முனையே கிடையாது. என்னாச்சு உங்களுக்கும் சீமானுக்கும் நேரடி ஃபைட் எதுவும் நடந்துச்சு? எங்களுக்கும் அவருக்கும் ஃபைட்டா? நான் வந்து இன்னைக்கு ஃபைட்டு போட்டு நாளைக்கு சேர்ந்துக்கிறதுக்கு நான் என்ன அவரை மாதிரியா? இப்ப விஜய் அவர்களுடைய பாணையில் களத்திலே இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? அவர் களத்துல இருக்காரு, ஆனா அந்த 8.2 நீங்க விட்டுருங்கன்ற, அது முடிஞ்சு போச்சு. அது பீக், இந்த மேக்சிமா மினிமா அப்படின்னு கணக்கு படிச்சவங்களுக்கு. ஆனா விஜய் அவர்கள் அது கூட இல்லையே. அவர் ஒரு முனையில இருக்கார், அவ்வளவுதான். நம்ப நான் என்ன சொல்லுவானே வாஸ்கோட நன்னம்பிக்கை முனை, நன்னம்பிக்கை அந்த முனையில தான் அவர் இருக்கார். 26க்கு அப்புறம் அவர் போயிடுவார், அது வேற விஷயம். ஆனா இன்னைக்கு அவர் ஒரு முனையில இருக்கார், இவர் அந்த முனையில இல்ல. ஏன்னா ஆட்சி மாற்றம்னு சொன்னவர் இப்ப ஆட்சி முறை மாற்றம்னு சொல்லிட்டாரு. ஏதோ செட்டில்மெண்ட் வந்துச்சு போல, இது எப்படி லைஃப் செட்டில்மெண்டா இல்ல என்னன்னு தெரியல. அதனாலதான் பாருங்க அண்ணனுக்கு பறிஞ்சிருவாரு, என்ன நீங்க சீமானுக்கும் உங்களுக்கும் அவ்வளவு போச்சு, அவர் இது மாதிரிலாம் பேசுறீங்களா அப்படி. இது வரைக்கும் கேட்டிருப்பாரா? இன்னைக்கு கேட்கிறாரு இந்த ஃபுல் டைம் செட்டில்மெண்ட். அவர் 8.2 வாங்கினவரை பார்த்து அவரு அதை விட்டுடுங்க அப்படின்னா, அவரை ஏற்கனவே இந்த பத்திரிகைக்காரன் பூரா அவரை அப்படித்தான் படுத்துறாங்க. நீங்களும் படுத்துறது நியாயமா? இருக்கிறத சொன்னேன், நடக்க போறத சொன்னேன். நான் நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற மாதிரி ஐயாவுக்கு வந்து அப்படியே எல்லாத்தையும் அள்ளி குத்துட்டு போறாங்க, எல்லாம் ஒண்ணு இல்லாம போகுதுன்னு சொல்லுவாங்க அவங்க. அந்த மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்காக வந்து இந்த இடத்துல பள்ளம் இருக்கிறது, மெதுவாக செல்லவும் அப்படின்னா, நான் நீ மெதுவா போன்னு சொல்றேன், அவன் வேகமா போய் நிற்கிறான் அப்படின்னு கேட்பீங்களா? தமிழகத்துல மாதிரி என்னவோ நடக்க போகுதுன்றதை நான் சொல்றேன். தினமும் இன்னைக்கு அரசியல் பேசக்கூடிய ஒரே நபர் சீமான் தான். அவருடைய தம்பிகளும் தும்பிகளும் தான் இன்னைக்கு பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள பார்த்து இப்படி சொல்றீங்களே, இது நியாயமா ஐயா? எலெக்ஷன் வந்த பிறகு அப்ப சொல்லுங்க, அப்ப வந்து யார் சொன்னது நியாயம், யார் சொன்னது நிஜம் அப்படின்னு டிபேட் வச்சுக்கலாம். ஆமா. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 66,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.